கடந்த திங்கட்கிழமை அதிகாலையில் தருமபுரி மாவட்டம் வெண்ணாம்பட்டி மேட்டில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு அருகில் உள்ள கிணற்றுக்குள் இருந்து பெண்ணின் கூக்குரல் சப்தம் கேட்டுள்ளது. அந்த வழியாக நடந்து சென்ற ஜோதிடர்கள் 3 பேர் கிணற்றின் அருகில் சென்று பார்த்தபோது கிணற்றுக்குள் இருந்த கயிற்றை பிடித்துக் கொண்டு நீந்தியபடி பெண் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அந்த பெண்ணை கயிறு கட்டி வெளியே இழுத்து மீட்டதாக தெரிவித்தார் சம்பவத்தை நேரில் பார்த்த பெரியவர். அந்த ஜோசிகாரர் 3 பேர் பார்த்துட்டு போனாங்க. அவங்க பார்த்துட்டு தான் ஏன்னா ஒரு பொம்பளை சத்தம் போடுறதுன்னு அவன் எடுத்து பார்த்து நேதாங்க தான் வந்துட்டாங்க பாராங்க. கோவில் வாசலில் வந்து அமர்ந்த அந்த பெண்ணோ, ராஜாராம் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என்னையா கொல்ல பாக்குற என்று ஆவேசத்துடன் திட்டிக் கொண்டிருந்தார். யார் அந்த பெண்? ராஜாராமை ஏன் திட்டுகிறார் என்று சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரித்த போது ஒரு காவல் அதிகாரியின் திருட்டு காதல் கதை அம்பலமானது. கிணற்றுக்குள் இருந்து காப்பாற்றப்பட்ட அந்த பெண் தருமபுரி வெண்ணாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோமதி என்பதும் முதலில் காதல் திருமணம் செய்து வசதி இல்லை என கூறி கணவனை பிரிந்து வந்த கோமதி இரண்டாவதாக கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு சக்திவேல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று இருக்கும் நிலையில் சக்திவேலுவுக்கும் கோமதிக்கும் இடையே பணம் தொடர்பாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த கோமதி இரண்டாவது கணவரையும் விட்டு பிரிந்து தனது குழந்தையுடன் வெண்ணாம்பட்டியில் உள்ள தனது பெற்றோர் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இருந்தாலும் மனைவியை பிரிய மனமில்லாமல் சக்திவேல் வெண்ணாம்பட்டியில் வசித்து வரும் கோமதியிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக தருமபுரி நகர காவல் நிலையத்தில் கோமதி புகார் கொடுக்க சென்றுள்ளார். அப்போது அங்கு பணியாற்றிய காவலர் ஒருவர் இது தொடர்பாக பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுங்கள் என்றும் அங்கு தனிப்பிரிவில் பணியாற்றும் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாராம் என்பவரை தொடர்பு கொண்டால் உடனே உதவி செய்வார் என அவரது மொபைல் எண்ணையும் கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் கோமதிக்கும் ராஜாராமுக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் திருட்டு காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ராஜாராம் காதலி கோமதியை அவரது குழந்தையுடன் தருமபுரி அடுத்த வெண்ணாம்பட்டி காமராஜ் நகரில் தனி வீடு எடுத்து கொடுத்து தங்க வைத்துள்ளார். அங்கு அடிக்கடி ராஜாராம் போக்கும் வரத்துமாக இருந்துள்ளார். இதுகுறித்த தகவல் அறிந்த ராஜாராமின் மனைவி மற்றும் குடும்பத்தார் கடுமையாக கண்டித்ததால் ராஜாராம் ரகசிய காதலி கோமதியை சந்திப்பதை தவிர்த்து வந்துள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இருவருக்கும் உள்ள தொடர்பை பகிரங்கப்படுத்தி அசிங்கப்படுத்துவேன் என்று கோமதி பிளாக்மெயில் செய்து வந்தார். இந்த நிலையில் ராஜாராம் கோமதியை தொடர்பு கொண்டு நமக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வருவதால் ஜோசியம் பார்க்கலாம் என கூறி கோமதியின் ஜாதகத்தை சில தினங்களுக்கு முன்பு அவரிடம் இருந்து பெற்று சென்றுள்ளார். ஜாதகத்தில் பிரச்சனை உள்ளதால் காதல் நிலைத்திருக்க கிணற்றில் தண்ணீர் எடுத்து பரிகார பூஜை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். அதனால் வெண்ணாம்பட்டி அடுத்த பெருமாள் கோவில் மேட்டிற்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஊர் அடங்கிய பிறகு வரும்படி கோமதியிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இரவு கோமதி பெருமாள் கோவில் மேட்டுக்கு சென்றுள்ளார். ராஜாராம் பரிகார பூஜை செய்ய அப்பகுதியில் உள்ள கிணற்றில் தண்ணீர் எடுத்து வரும்படி கோமதியிடம் கூறியுள்ளார். கோமதி கிணற்றில் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்த போது அவரை ராஜாராம் கிணற்றில் பிடித்து தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் என்றும் இதில் அதிர்ஷ்டவசமாக கிணற்றில் இருந்த ஒரு கல்லை பிடித்துக் கொண்டு உயிர் தப்பியதாக கோமதி தெரிவித்ததாகவும் போலீசார் கூறினர். கோமதி அளித்த புகாரின் பேரில் அதிகமான் கோட்டை காவல்துறையினர் தனிப்பிரிவு காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாராமை கைது செய்தனர். தொடர்ந்து ராஜாராமை தற்காலிக பணிநீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் உத்தரவு பிறப்பித்தார். பாலிமர் செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் குரு பிரசாத். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.